ஐயப்ப பக்தர்களின் விரத முறைகளும் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கும் முக்கிய காரணமே ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தரை பிடிப்பதற்காக சென்றபோது வழியில் ஐயப்பன், என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள், அவருக்கு கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார். அதற்கு சனீஸ்வரர், ஏழரை சனி காலத்தில் பாரபட்சம் இல்லாமல் மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன், இது தர்மம் என்றார். அதற்கு ஐயப்பன், சரி, தண்டனைகளை என்னிடம் சொல் என்றார். அதற்கு சனீஸ்வர், ஒருவரை ஏழரை சனியின் காலத்தில் சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன், கட்டாந்தரையில் உறங்க வைப்பேன், தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள், ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், காலுக்கு காலணி இல்லாமல், அழகு குன்றி சக்தியின்றி வாடிப்போய் அலைய வைப்பேன் என்றார். அதற்கு பதிலளித்த ஐயப்ப சுவாமி, என்னுடைய பக்தர்கள் விரத காலத்தில் எளிமையான உணவு உண்டு வெறும் தரையிலேயே படுத்துறங்கி தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து உனக்கு பிடித்த நிறமான கருப்பு ஆடைகளையே உடுக்கச் செய்து காலணி இல்லாமல் முடி திருத்திக் கொள்ளாமல் சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் குளிர்ந்த நீரில் நீராடச் செய்வேன். என் பக்தர்கள் இந்த விரத முறைகளை சிரமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் கருணை மழை பொழிந்து அருளாட்சி வழங்கி வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயப்பன். இதனால்தான் சனீஸ்வரர் உண்மையான ஐயப்ப பக்தர்களை சோதிப்பதில்லை. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்